வணக்கம் நேயர்களே. இது நிஜங்களின் நிழல். ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு நிழல் உண்டு. ஆனால் சில நிழல்கள் நமக்கு புரியாத உண்மைகளையும் யாரும் சொல்லத் துணியாத வழிகளையும் தங்களுக்குள் புதைத்து வைத்திருக்கின்றன. நாம் வாழும் இந்த சமூகத்தில் வெளிச்சத்திற்கு தெரியாத எத்தனையோ நிழல்கள் நிஜங்களாக உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிஜமான உங்கள் இதயத்தை உலுக்கப் போகும் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது வெறும் கதையல்ல, ஒரு மனிதனின் வாழ்நாள் போராட்டம். வாருங்கள், இந்த நிழலுக்குள் மறைந்திருக்கும் நிஜத்தை தேடிப் பார்ப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதிகளில் சுமை தூக்கும் தொழிலாளியாக இருந்தவர்தான் முத்துப்பாண்டி. அவருக்கு இருந்த ஒரே உலகம் அவருடைய மகள் கவிதா மட்டுமே. கவிதா பிறக்கும்போதே இதயத்தில் சிறு துளையோடு பிறந்தாள். மருத்துவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அதற்கு பல லட்சங்கள் செலவாகும். ஒரு மூட்டை தூக்கினால் 10 ரூபாய் தான் கிடைக்கும் நிலையில் லட்சங்களை சம்பாதிப்பது என்பது அவருக்கு இமயமலை தூக்குவதற்கு சமம். முத்துப்பாண்டி சோர்ந்து போகவில்லை. பகலில் மூட்டை தூக்கினார், இரவில் காவலாளியாக வேலை பார்த்தார். உடல் நலிவடைந்தது, கண்கள் குழிவிழுந்தன. ஒரு கட்டத்தில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான பணம் சேர்ந்து விட்டது. ஆனால் விதி வேறு ஒரு விளையாட்டை விளையாடியது. அறுவை சிகிச்சை நடக்கும் அதே நாளில் முத்துப்பாண்டிக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. பரிசோதனையில் அவருக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. இப்போது அவரிடம் இருந்த பணம் ஒன்று மகளின் இதயத்தை காப்பாற்ற வேண்டும், அல்லது அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மகளின் இதயம் துடிக்க வேண்டும். இதுதான் அந்த தந்தை எடுத்த இறுதி முடிவு. முத்துப்பாண்டி தனக்கு நோய் இருப்பதை யாரிடமும் சொல்லவில்லை. மகளுக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. கவிதா ஆரோக்கியமாக வீடு திரும்பினாள். ஆனால் முத்துப்பாண்டி நாளுக்கு நாள் உருக்குலைந்து போனார். மகள் கல்லூரிக்கு செல்லும் வரை தன் வலியை மறைத்து துடித்தார். ஒரு நாள் கவிதா தனது முதல் மாத சம்பளத்தை அப்பாவிடம் கொடுக்க ஓடி வந்தபோது முத்துப்பாண்டி கட்டில் அசைவற்று இருந்தார். அவர் அருகே ஒரு பழைய டைரி இருந்தது. அதில் அவர் எழுதியிருந்த ஒரு வரி, மகளே, உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் உயிர் வாழும். நான் போனாலும் உன் இதயம் துடிப்பது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு சாட்சி. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், நிஜங்களின் நிழலில் நாம் காணும் பல மனிதர்கள் தங்களுக்குள் ஒரு பெரிய வலியை சுமந்து கொண்டுதான் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள். முத்துப்பாண்டியின் உடல் மறைந்தாலும் கவிதாவின் இதய துடிப்பில் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நிஜங்களின் நிழல். இது வெறும் கதையல்ல, ஒரு தந்தையின் ஈடு இணையற்ற தியாகம். நன்றி. எங்களது சேனலை ஆதரிப்பீர்.